ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. என்ன ஒரு மேடை நாகரிகன்றது என்ன இருக்குது, கஷ்டமான துறையிலையும் விளையாட்டுத்துறை ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஜென்ரலாக. அதை விட்டுட்டு விவசாயத்தை எதுக்கு இப்போ கூட இழுத்து போட்டு அது கூட எதுக்கு கம்பேர் பண்ணணும்? கரெக்டு தானே? அது கூட கம்பேர் பண்ணுறதால விவசாயிகளாம் இப்போ வந்து அதுக்கு எதிர்ப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுமாரி என்ன பேசுறதுன்னு தெரியல, அனுபவம் இல்லை, என்ன பேசுறது தெரியாமல் மாட்டுன்னு வாய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலை அது பண்ணலை மக்கள் கேட்டால் மட்டும் அனுபவம் இல்லை, கல்லாப்பெட்டியில் காசு இல்லை, கஜனாவில் வலிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒன்று பேசுறது, வாயில் வந்ததெல்லாம் பேசி அடிச்சு விட்டு தளபதி மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அங்கே என்ன நடக்குதுன்றது என்ன தெரியும், அவர் சுச்சுவேஷன் அங்கே தான் தெரியும், அவர் தான் பார்க்குறது எல்லாமே. ஆனால் இப்போ அவரோட வேணுனேவா எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க, கொஞ்சம் டிலே ஆகுது. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணுவோன்னா, பிரச்சாரத்தில் கொள்கை இந்த திட்டங்கள்லாம் கொடுக்கும்போது வந்து யோசித்து கொடுத்துருக்கணும். இஷ்டத்துக்கு பேசிட்டு இப்போ வந்து அது இல்லைன்னும் போது மக்கள் வந்து ஏமாற்றம் தானே. அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது? பெண்களுக்கு அங்கே வந்தாலும் அதே நடக்க போகுது, டிஎம்கேல பெண்களுக்கு அதே நடக்குது. அப்போ என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. பட்டதாரிக்கு 4000 ரூபாய் வேறு சொல்லியிருக்காரு, அது வேறு எப்படி பண்ணுவாரோ எப்படி நிறைவேற்றுவாரோ, அது வேறு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. யங்ஸ்டர்லாம் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. தளபதி வந்து என் கொடுக்கலான்னு பரவாயில்ல, தளபதி தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மகளிருங்க அவங்களாம் ரொம்ப எதிர்பார்த்து போட்டாங்கல்ல. இப்போ 6 சிலிண்டரு, அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று வந்துட்டு இந்த பெட்ரோல் விலை 107 ரூபா ஆயிடுச்சு, 108 ரூபா ஆயிடுச்சுங்க. எப்பயே தெரியும் அந்த இலவசம் கொடுக்குறோம் எல்லாம் அத்தியாவசியத்தை ஏற்றி விட்டு விலையை இதெல்லாம் நடக்குன்னு தெரியும். தெரியாதவங்க தான் வந்து தளபதின்னு கத்திக்கிட்டு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஓட்டு போட்டதில்லை. ஆனால் இந்த அத்தியாவசியத்தை பொருளை ஏற்றாமல் இலவசம் கொடுக்காம அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன யூஸ்? அப்போது நீங்கள் காசு கொடுத்துட்டு பெட்ரோலில் விலை ஏற்றிட்டு எல்லாம் ஏறுது, இப்போது அது வேஸ்ட்டு தானே. இது புரிஞ்சுக்கணும், அது மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. விவசாயிங்க எல்லாருமே ஒருத்தர் டிவிக்கு ரசிக்கல, நான் எதுக்கு ஓட்டு போட்டேன்னு தெரில, இப்படிலாம் பண்ணுது, இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியாமல் ஓட்டு போட்டதுக்கு எங்களை வச்சு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி டிவிக்கு ரசிகளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்த ஒரு 20 நாள்லேயே நிறைய பேட் கமெண்ட் வந்துடுச்சு, நல்லதும் வந்திருக்கு. ஆனால் எதில் மாற்றம்? ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் வந்து என்ன கொடுக்குறாங்க, டிஃபன் பாக்ஸ் வீட்டில் எடுத்து ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்றாரு, அது மாற்றம். ரோட்டில் போகும்போது மக்களுக்கு வழி விடுறாங்க, அது மாற்றம். மெயின் எது மாற்றமோ அது இல்லை. இதுமாரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மாற்றம்னு சொல்லி